குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 40:16 வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவர்களும் அனைவரும் ஆண்டவரை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவரை தேடுறவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க தேடி பாருங்க. ஒருவேளை கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஒருவேளை தொல்லையில இருக்கிறீங்க, ஒருவேளை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, எதையோ தொலைத்து விட்டீங்க, அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா கர்த்தரை தேடுங்க. அவருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவர் உமக்குள் சந்தோஷமா இருப்பார்களாக. கர்த்தரை தேடுகிறவங்க எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. இதை மறக்கவே மறக்காதீங்க. ஒரு சிம்பிளான வசனம், ஆனா ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யற ஒரு வசனமா இருக்கிறது. கண்டிப்பா இந்த நாளில ஆண்டவரை தேடுங்க. யார் யாரையோ தேடிட்டு போறோம்ல, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் போது மகிழ்வாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இயேசு சுவாமி கொடுத்த அருமையான வாக்கு தத்துவத்துக்காக நன்றி அப்பா. சங்கீதம் 40:16 உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் சந்தோஷமா இருப்பார்களாக. கண்டிப்பா இயேசு சுவாமி, உம்மை தேடுகிற அத்தனை பேரையும் ஆண்டவரை நீ சந்தோஷமா வைத்துக் கொள்ளுறையா. நாங்க மனுஷனை தேடிட்டு போகும்போது எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது இயேசு சுவாமி. ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களை தேடிட்டு போகும்போது எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காதப்பா. உம்மை தேடும் போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் இந்த நாளில பிசினஸ் போறவங்க, படிக்க போற பிள்ளைங்க, வீட்டுல இருக்கிறவங்க, ஆண்டவரே இயேசு சுவாமி, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, துக்கத்துல இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, எசப்பா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிறவங்க ஒருத்தரும் உண்மை தேடட்டும் ஆண்டவரே. நீர் அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்வீர் ஐயா. தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசாக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க, இன்டர்வியூக்காக இருக்கிறவங்க, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம்ப்பா. உம்மை தேடுகிற ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீராண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். எங்க தேசம் உம்மை தேடுகிற தேசமாக, சந்தோஷமா இருக்கிற தேசமாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தரை தேடுங்க, மறந்துடாதீங்க. உங்களை சந்தோஷமா வச்சுப்பார். God bless you all. Thank you so much. Have a blessed